ரியல்மி சைட்லேருந்து P4 Lite 5G அப்படிங்கிற மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி P4 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட அது ஒரு லைட் வேரியன்ட். ஒரு 13,000 பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு தான் நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து 13,000 பார்க்குறோன்னா வந்து ஒரு மிட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது அதுக்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த மொபைலோட கீ ஸ்பெக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து 6.8 HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பொறுத்தவரைக்கும் 720x1570 ரெசல்யூஷனில் LCD டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. 144 ஹெட்ஸ் இதில் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் பொறுத்தவரைக்கும் 180 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் பார்த்தீங்கன்னா இதில் Dimensity 6300 5G ஃபீச்சர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4X ஸ்டாண்ட் டைப் டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு இது வந்து Android 16 தான் இந்த ஃபோன் ரன் ஆகுது. நீங்கள் ரியல்மி மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ரியல்மி OS தான் இதில் உங்களுக்கு வரும். ரியல்மி UI 7.0 இதில் இன்பில்ட்டாக வருது. ஸோ ஆண்ட்ராய்டு அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வருஷங்கும் போது 2 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கண்டிப்பாக வந்து அப்டேட் இருக்கும். ஸோ கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா இதில் பேக்கில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அது மெயின் மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 13 MP தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் பார்த்தீங்கன்னா வெறும் 5 MP தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் வெறும் 15 watts தான் கொடுத்துருக்காங்க. 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வேரியன்ட்டோட ரேட்டுமே நான் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அதாவது 464 ரேட் வந்து 13,000 ரூபா, 128 வந்து 14,000 ரூபா, 128 வந்து 16,000 ரூபா. ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நான் ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன்.